Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல சில apps பாத்தீங்கன்னா uninstall பண்ண முடியாத மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைனே உங்களுக்கே தெரியாது. சோ அதுக்கு உண்டான பிரச்சனையும் உங்களுக்கு சொல்ல போறோம். அதுவும் இல்லாம அந்த apps எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி uninstall பண்றதும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பை வந்து uninstall பண்ண முடியாம இருக்கு. ஸோ அதோட ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்னா அதோட ரீசன் வந்து இப்போ ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப் வந்து டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஆகிறதுக்கு சில ஆப்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் தேவையா இருக்கும். ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணுவோம். அது நம்மளுக்கு என்னவே தெரியாமல் இருக்கும். அது எனேபிள் பண்ணிடுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸில் உள்ள ஆப்பையும் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா WTMP அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இருக்குது. இந்த பாருங்க, டூ யூ வாண்ட் டு அன்இன்ஸ்டால் திஸ் ஆப் அப்படின்னு கேட்குது. ஓகே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் எனக்கு வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு போட்டு அன்இன்ஸ்டாலிங் WTMP அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடுது. அதாவது பார்த்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும். அது இல்லைனா செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆப் மேனேஜர் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஃபோன்லேயும். உங்கள் ஃபோனில் இல்லைனா மேலே சர்ச் பண்ணி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. என் ஃபோனில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆப் மேனேஜரை. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப் மூலமாக இந்த செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா WTMP அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகலை. இப்போ இதில் உள்ள அன்இன்ஸ்டால் பட்டனை அந்த ஆப்பை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் அண்ட் அன்இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னா திஸ் மேனேஜ்மெண்ட் ஆப் இஸ் எனேபிள்ட் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசேபிள் அண்ட் அன்இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் வந்து டோட்டலாகவே அன்இன்ஸ்டால் ஆயிரும் உங்கள் டிவைஸ்லேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும், ஏன்டா அன்இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான எதுக்கு அன்இன்ஸ்டால் ஆக மாட்டேங்கி எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சைனிங் அவுட் சாம்.